கோயம்புத்தூரை பொறுத்தளவில் பெருசாக அந்த கொங்கு மண்டலத்தில் அப்படியே ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி பிரமாதமாக ஸ்வீப் பண்ணும். 1-2 வேணால் மாறலாம். இப்போ கிணத்துக்கடவு மாதிரியான ஒரு தொகுதி அது கை மாறலாம். அப்புறம் கோயம்புத்தூர் கிழக்கில் செந்தில் பாலாஜியை போட்டியிடுகிறார். தேர்தலுக்கு முதல்ல எல்லாருக்குமே அவர் மூக்குத்தி கொடுத்துருக்காரு. 5000 ரூபா கொடுத்ததாலாம் நம்ம கேள்விப்படுறோம். அதனால ஒரு மாற்றம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பை அண்ட் லார்ஜ் கொங்கு மண்டலம் அப்படிங்கிறதுல ஏடிஎம்கே கூட்டணி ஸ்வீப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கொங்கு மண்டலத்தில் ஒரு மிகப்பெரிய கட்சிங்கிறது 3 கட்சிகள் இன்றைக்கி தேதிக்கு. ஏடிஎம்கே, பிஜேபி, டிஎம்கே. இந்த 3ல் 2 ஒரு கூட்டணியில் இருக்குது. அப்படிங்கிறப்போ அது ஸ்வீப் பண்ணுறதுக்கான சாத்தியம் அதிகம் உண்டு. அந்த கொங்கு மண்டலம் அந்த பெல்ட்டில் தான் சேலம் வருது. சேலம் 11 வழக்கம் போல் 10 தொகுதி அவங்க கம்ஃபர்டபுளாக ஜெயிப்பாங்க. அதனால் கொங்கு மண்டலத்தை நான் பெரிய அது விவாதத்துக்குரிய ஒரு விஷயமாகவே எடுத்துக்கல.